திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காஸ்ட்லி பைக்கை விற்றதில் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்டதில் கொலையாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். வீடு புகுந்து வெட்டிய படுபயங்கர சம்பவத்தில் கொலையாளிகள் கைதானது எப்படி? திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அவரப்பாளையத்தைச் சேர்ந்தவர் மோகன்குமார். டையிங் தொழிலாளியான இவர் கடந்த 13ஆம் தேதி வீட்டில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இரவு 10 மணிக்கு மேல் திடீரென வீடு புகுந்த 4 பேர் கொண்ட கும்பல் மோகனை தலையில் வெட்டி சிதைத்துள்ளனர். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதற்குள் கொலையாளிகள் அங்கிருந்து தப்பியோடினர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் மோகனின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். கொலையாளிகள் யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். 2 தனிப்படைகளை அமைத்து தேடியதில் கொலையில் ஈடுபட்டதாக 2 சிறுவர்கள் குறித்து போலீசாருக்கு துப்பு கிடைத்தது. 17 வயதுடைய அந்த சிறுவர்களின் செல்போன் எண்ணை வைத்து ட்ராக் செய்த போலீசார் பெங்களூருவில் பதுங்கியிருந்த 2 வரையும் கைது செய்தனர். அவர்களை திருப்பூர் அழைத்து வந்து விசாரித்ததில் மோகன்குமாரின் கொலைக்கான பல திடுக்கிடும் சம்பவங்கள் தெரிய வந்தது. சிங்கை என்கின்ற கணேஷ்குமார் தனது விலை உயர்ந்த பைக்கை படுகொலை செய்யப்பட்ட மோகன்குமாரின் தம்பி அருண்குமார் மூலமாக விற்பனை செய்துள்ளார். அதில் சிறிது பணம் வராத காரணத்தால் கணேஷ்குமாருக்கும் இறந்து போன மோகனுக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்தது. அது தொடர்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன் சண்டை ஏற்பட்டு கைகலப்பானது. அதில் ஏற்பட்ட ஆத்திரத்தில் கணேஷ்குமார் தனது கூட்டாளிகளான பிரதீப், விஜய் உள்ளிட்ட 5 பேருடன் சேர்ந்து வீடு புகுந்து மோகனை வெட்டி கொலை செய்துள்ளார். இதனையடுத்து பிடிபட்ட 3 வரையும் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் மேலும் 2 சிறார்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துள்ளனர். பைக் சேல்ஸில் பணம் கொடுக்கல் தகராறு ஏற்பட்டு கொலையில் முடிந்த சம்பவம் திருப்பூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.